ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மார்கழி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. அதாவது சூரியன் உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன், அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கியங்களும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு எந்த விஷயம் பாக்கியம் நீங்க நினைச்சிருக்கீங்களோ அந்த பாக்கியம் உங்களை தானா தேடி கொடுக்கக்கூடிய மாசமா தான் இந்த மாசம் இருக்குது. மார்கழி மாசத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மார்கழி மாசத்துக்கே தனுர் மாசம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சூரியன் தனுசு ராசியில பிரவேசிக்கக்கூடிய அந்த மாதம். அதனால இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாசம் தான். 2ஆம் இடத்துல சுக்கிரன், உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்காரு. 11ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. 2ஆம் இடம்ங்கிறது நல்ல காசு பணம் வருமானத்தை குடிக்கக்கூடியது, தனஸ்தானம். 2ஆம் இடத்துல சுக்கிரன். அப்போ எப்படி இருக்கும் இந்த மாசம் அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கோங்க. நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாகக்கூடிய மாசமா தான் இந்த மாசம் இருக்கு. அதாவது சனியுடைய இது 3ஆம் இடத்துல இருக்கு. சனி உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. அது என்னன்னா வெற்றியை நீங்க எந்த விஷயத்தை முயற்சி பண்றீங்களோ அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போது. தொழில் மூலியமா நல்ல வருமானம், உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஜாக்பாட், அதாவது ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஜாக்பாட் காத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எத்தனை விஷயம் செஞ்சாலுமே அத்தனையுமே சக்சஸ் ஆகும், அத்தனையுமே பணமா மாறக்கூடிய காலகட்டம் தான் இது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலுமே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தானாக தேடி கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாகவோ நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் பிரயாணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு 12 கூடிய செவ்வாய், 12 கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாசம் இந்த மாசம். இந்த வருமானம் வரக்கூடியதுல தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மாசம். மற்ற விஷயங்களுக்கு எந்தவித நினைப்பும் இல்லாம, எந்த விஷயமும் கொடுக்காம எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிருங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, மனசுக்கு நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி. வருமானம் இருந்தா நீங்க ஒரு பெரிய லெவல்ல பணம் சம்பாதிக்கிறீங்க, பெரிய லெவல்ல பணக்காரராங்க இருந்தாங்களா எல்லாருமே உங்களை தானா தேடிட்டு வந்துருவாங்க. அதனால இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஒதுக்கி வச்சிருங்க. ஏன்னா கிரக சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கு. பணம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல வரக்கூடிய மாதம். கொஞ்சம் கூடுதலா உழைப்பு போட்டாலே பெரிய லெவல்ல நீங்க சக்சஸ் பண்ணிட முடியும். 5 கூடியவரும் 12 கூடிய செவ்வாயும் அஷ்டமத்துல நீச்சமா இருக்கனால காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால பெரிய பிரச்சனையோ அது அவமானத்தையோ மன சங்கடத்தையோ சந்திக்கிறது, தேவையில்லாத ஒர்த்தே இல்லாதவங்களுக்காக ஃபீல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கணவன் மனைவிடையே சின்ன சிறு பிரச்சனைகள்லாம் வரும். அதனால மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல அனுசரிச்சு போங்க, அதுதான் நல்லது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல கொஞ்சம் ஆர்வம் கம்மியாகும். அதே மாதிரி ஞாபகத்திறன் ரொம்ப கம்மியாகும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. படிப்புல நல்ல ஆர்வத்தை தூண்டும். நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு இந்த வழிபாடு உதவியாக இருக்குங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்க கூட இருக்கிறவங்க பசங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, தனுசு ராசியில இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல இந்த மாசம் ஜாக்கிரதையா இருங்க. அவங்களால மன சங்கடங்களுக்கு ஆளாகிற மாதிரி வரும். அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. முக்கியமாக கொஞ்சம் அனுசரணை அப்படிங்கிறது தேவை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் அனுசரித்து போனாதான் இந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு மனசில் பதிய வச்சுக்குங்க. ஏன்னா அஷ்டமத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கனால பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்காரு. அதனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூடுமான அளவுக்கு கணவருக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்காம, டிப்ரெஷனும் கொடுக்காம நீங்க இருக்கிறதா ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருகன் வழிபாடு பண்ணுங்க. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் கூடுதலாக செலுத்துறது நல்லது. தாயாருடைய உடல்நிலையிலையும் பாதிப்புகள் ஏற்படுறது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஆனால் வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்து சேர்க்கை எல்லாமே இந்த மாதம் இருக்குங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்காரு. தொழில் ரீதியாக இன்னொரு புதிய விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே
மாதிரி தெய்வ அனுகூலமான மாதம் தான். 9ஆம் இடம்னாலே ஆசீர்வாதம் தான். பல குருநாதர்களுடைய ஆசீர்வாதங்கள், பல தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. கலைத்துறையில் நல்ல உயர்வு கிடைக்கக்கூடியது, பாராட்டுகள் கிடைக்கக்கூடியது, அதே மாதிரி அரசாங்கத்தில் நல்ல பதவிகள் வரக்கூடியது, புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானாக தேடி வரும். உங்களையே உயர் அதிகாரிகளாக ப்ரொமோட் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பெரிய புகழ் கிடைக்கும். கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும். மக்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் இருக்குது. தாய் வழியோடைய சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால, நீச்சமானாலுமே அவர் 5 குடையவராக இருக்கனால உழைக்காத வருமானம்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.